ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேவரட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சில்லி ப்ரான் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சில்லி ப்ரான் செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு இறாலை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அது உள்ளே இருக்க வெயின்ஸ் எல்லாம் கூட க்ளீன் பண்ணி நம்ம கிளியர் பண்ணி எடுத்துடணும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சை ஜூஸ், இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இறாலை 1/2 அன் ஹவருக்கு மேரினேட் பண்ணிடலாம். 1/2 அன் ஹவருக்கு மேரினேட் ஆகட்டும். இப்போ ப்ரான் 1/2 அன் ஹவருக்கு மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து கலரி விட்டுக்கலாம். இதை பொன்முருவலாக வறுக்கிற வரையும் கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். இப்போ இறால் நல்லா செவந்து பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இது அப்படியே கொடுத்தா கூட குழந்தைங்க நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாமே காலி ஆகிடும். இப்போ ப்ரான் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ சில்லி ப்ரான் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 4 பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா நீல வாக்கில் கீறினது, 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். சோயா சாஸ் கொஞ்சமாக தான் போடணும், இல்லைன்னா ஃபுல்லாக டேஸ்ட்டை மாற்றிடும். இப்போ கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க ப்ரானை போட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் சில்லி ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ண எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. எல்லா வயசில் இருக்கவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சில்லி ப்ரான் தயாராகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேவரட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேவரட்டான ரெசிபீஸை ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளேவரை என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.